Hey guys, welcome to our channel. இன்னைக்கு வீடியோவில் ஒரு braided neckline எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் அண்ட் அங்கங்கே நம்ம ஒரு மிரர் ஒர்க்கும் பண்ண போகிறோம். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். இது ஒரு zari printed cloth. ஸோ நம்ம இதுக்கு வெறும் ஒரு நெக்லைன் அண்ட் அங்கங்கே மிரர் ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ இங்கே நடுவில் அந்த ரவுண்ட் பிரிண்ட் இருக்குல்ல, அங்கே வந்து ஒரு பெரிய சைஸ் மிரர் அண்ட் ஒரு சின்ன சைஸ் மிரர் ஆல்டர்னேட்டாக பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நம்ம இப்போ ஃபர்ஸ்ட் நெக்லைன் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம். ஸோ எப்போவுமே போல் நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் 2 லைன் செயின் ஸ்டிச் போட்டு வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா கொஞ்சமாக கேப் விட்டு திரும்பவும் நான் ஒரு லைன் செயின் ஸ்டிச் போடுறேன். ஸோ இதுக்கு நடுவில் தான் நம்ம அந்த braided நெக்லைன் போட போகிறோம். ஸோ இப்போது நம்ம மேலேருந்து ஸ்டார்ட் பண்ணி ரைட் சைடுக்கு ஒரு ஸ்டிச் போடணும், கீழே ஒரு குட்டி ஸ்டிச். இப்போது மேலே ஒரு லாங் ஸ்டிச், அதே மாதிரி ஒரு குட்டி ஸ்டிச். இப்போ அங்கேருந்து இந்த மாதிரி ஒரு இன்டூ ஷேப் வரா மாதிரி நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டிச் பண்ணிவிட்டு, இப்போது நம்ம ஃபர்ஸ்ட் இங்கே ஸ்டிச் பண்ணல, அதுக்கு கொஞ்சம் கீழே இப்போ திரும்பவும் ஒரு லாங் ஸ்டிச், பக்கத்துலேயே ஒரு குட்டி ஸ்டிச். நம்ம எப்போவுமே இதுக்கு ஒரு லாங் ஸ்டிச் போடுற இடத்துலலாம் குட்டி ஸ்டிச் போட்டே ஆகணும். ஸோ இப்போது அதுக்கு கீழே நம்ம ஸ்டிச் பண்ணணும். ஸோ இதே தான் நம்ம திரும்ப திரும்ப ரிப்பீட் பண்ணிகிட்டே போக போகிறோம். ஸோ இங்கேயும் நம்ம முன்னாடி ஸ்டிச் பண்ணதுக்கு கொஞ்சம் கீழே இறக்கி போடணும். ஸோ இப்போது இங்கே நம்ம ஆல்ரெடி ஸ்டிச் பண்ணியிருக்கோம்ல, அதுக்கு ஸ்ட்ரெயிட்டாக வர மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணணும். ஸ்டிச் பண்ணிவிட்டு ஒரு குட்டி ஸ்டிச், அதுக்கப்புறமா திரும்பவும் மேலே ஆல்ரெடி ஸ்டிச் பண்ணதுக்கு கொஞ்சம் கீழே. ஸோ இதே ஆர்டரில் நம்ம ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டு வர போகிறோம். இந்த டைரக்ஷன் மட்டும் நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டா நம்ம ஈஸியாக போட்டுட்டு வரலாம். ஸோ ஸ்டார்டிங்கில் போடும்போது கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக தான் இருக்கும், பட் போக போக ப்ராக்டிஸ் பண்ண நமக்கு ஈஸியாகிடும். நம்ம இப்போ இதில் என்ன நோட் பண்ணணும்னா, இப்போ போட போகிற இந்த லெஃப்ட் டு ரைட் இப்போ போடுறோம்ல, இந்த ஸ்டிச்சோட லென்த் மட்டும் எப்போவுமே சேமாக இருக்க மாதிரி நம்ம பார்த்துட்டு வரணும். அப்போ தான் அந்த நம்ம போடுற அந்த பிரைட்க்கு நடுவில் எந்த கேப்பும் இல்லாமல் ஒரே மாதிரியே வரும். நீங்கள் இன்ஸ்டாகிராமில் இருந்தீங்கன்னா இதுதான் என் இன்ஸ்டாகிராம் ஐடி, வேணும்னா அதுலேயும் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். ஸோ இந்த braided நெக்லைனில் நம்ம உள்ளே எதுவும் எம்போசிங்க்கு கொடுக்கல. ஸோ அப்படி கொடுக்காமையே நமக்கு இது ரொம்பவே எம்போஸ்டாக தான் வரும். உங்களுக்கு இதை விட இன்னும் சூப்பர் எம்போஸ்டாக வேணும்னா நம்ம எப்போவுமே கொடுக்குற மாதிரி ஒரு பைப்பிங் த்ரெட் கூட உள்ளே கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த ஒர்க்கை கண்டினியூ பண்ணலாம். ஸோ இந்த ஒர்க் நம்ம த்ரெட்டில் மட்டும் இல்லை, சர்தோசியில் போடலாம், இல்லைன்னா பீட் வச்சு பண்ணலாம். எல்லாத்துக்குமே ப்ரொசீஜர் இது தான். ஸோ இப்போ நம்ம இதையே ஃபுல்லாக போட்டு நெக்லைன் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ மிரர் ஒர்க்குக்கு போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு லாங் ஸ்டிச் போட்டுட்டு பக்கத்தில் ஒரு குட்டி ஸ்டிச் போடணும். இதே மாதிரியே நம்ம இந்த சர்க்கிள் ஃபுல்லாக லாங் ஸ்டிச் போட்டு ஃபர்ஸ்ட் கவர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த சர்க்கிளுக்கு நான் ஒரு 5 லாங் ஸ்டிச் போட்டு கம்ப்ளீட் பண்ணுறேன், ஒரு பென்டகன் ஷேப்பில். நம்ம இப்படி போடும்போது இப்போ இந்த லென்த் எல்லாமே ஒரே மாதிரியே இருக்க மாதிரி நம்ம பார்த்துக்கணும். ஸோ இப்போ அடுத்து நம்ம ஆல்ரெடி இங்கே ஸ்டிச் பண்ணியிருக்கோம்ல, அதுக்கு பக்கத்தில் நம்ம ஸ்டிச் பண்ணணும். ஸ்டிச் பண்ணிவிட்டு ஒரு குட்டி ஸ்டிச், அதுக்கப்புறமா இதுக்கு முன்னாடி போட்ட ஸ்டிச்சுக்கு பக்கத்தில். ஸோ இதே மாதிரியே நம்ம ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிகிட்டே வரணும். அந்த மிரரோட எட்ஜஸ் எதுவும் தெரியாத அளவுக்கு நம்ம ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி கவர் பண்ணணும்.
ஸோ இந்த ப்ளவுஸில் நம்ம எங்கெல்லாம் இந்த ரவுண்ட் பிரிண்ட்ஸ் வருதோ அங்கே மட்டும்தான் நம்ம இந்த மிரர் வச்சு ஒர்க் பண்ணுறோம், மற்ற எந்த இடத்துலையும் நம்ம வைக்கல. ஸோ இப்போது நம்ம ஃபுல்லாக அந்த மிரரோட எட்ஜஸ் எதுவும் தெரியாமல் கவர் பண்ணிட்டோம். இப்போ இதை சுற்றி நம்ம ஒரு செயின் லைன் போட்டுடலாம். ஸோ இதுக்கப்புறமா நம்ம அதே மரூன் கலர் சில்க் த்ரெட் எடுத்து இப்படி ஒரு லாங் ஸ்டிச் போட்டுட்டு பக்கத்தில் ஒரு குட்டி ஸ்டிச். இதுக்கப்புறம் நம்ம மேலே ஸ்டிச் பண்ணலாம், அதுக்கு கொஞ்சம் கீழே இறக்கி ஒரு லாங் ஸ்டிச், பக்கத்தில் ஒரு குட்டி ஸ்டிச். இப்போ நெக்ஸ்ட் முன்னாடி போட்ட ஸ்டிச்சுக்கு கொஞ்சம் கீழே லாங் ஸ்டிச், அப்புறமா ஒரு செயின் ஸ்டிச். ஸோ இதே மாதிரி நம்ம ஃபர்ஸ்ட் போட்ட ஸ்டிச்சுக்கு கொஞ்சம் கீழே கீழே இறக்கி நம்ம இந்த மிரர் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணணும். மிரர் வச்சதுக்கப்புறமா ஜரி த்ரெட் யூஸ் பண்ணி ஒரு பென்டகன் மாதிரி ஒரு ஸ்டிச் போட்டோம்ல, அதுக்கு பதில் இப்போ நம்ம போடுற இதே ஸ்டிச்சை கூட நம்ம போடலாம். அது கூட நமக்கு மிரர் ஃபுல்லாக எட்ஜஸ் எல்லாம் கவர் ஆகி அழகாக வரும். ஸோ இப்போ நம்ம எண்ட் பண்ணும்போது இந்த சர்க்கிள் போட்டிருக்கோம்ல, அதுக்கு உள்ளே நம்ம ஸ்டிச் பண்ணுற மாதிரி பார்க்கணும். ஸோ இந்த இடத்துல உள்ளே நம்ம லாங் ஸ்டிச் போடணும். வெளியே போட்டோன்னா அது வந்து அந்த சர்க்கிள் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆன மாதிரி இருக்காது, அது ஒரு ஸ்பைரல் மாதிரி வந்துடும். ஸோ அதை அவாய்ட் பண்ண நம்ம ஃபர்ஸ்ட் எங்கே ஸ்டார்ட் பண்ணுமோ அதுக்கு உள்ளே நம்ம ஸ்டிச் பண்ணுற மாதிரி கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ இதுக்கப்புறம் வர ஸ்டிச் எல்லாம் நம்ம ஆல்ரெடி போட்ட லைனுக்கு உள்ளேயே வர மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணணும். ஸோ இப்போது ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ இதை சுற்றி நம்ம ஒரு செயின் அவுட்லைன் கொடுத்து இதை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிடலாம். இப்போ நம்ம இதை விட ஒரு சின்ன சைஸ் மிரர் ஒட்டியிருக்கோம்ல, அதுக்கு ஒரு 4 லாங் ஸ்டிச்சஸ் போட்டு ஸ்டார்ட் பண்ணணும். இதுக்கு நம்ம 5 லாங் ஸ்டிச்சஸ் போட்டோம்ல, அதுக்கு 4 லாங் ஸ்டிச்சஸ் போட்டு ஸ்டார்ட் பண்ணி மற்ற எல்லா ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் அதே தான். ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா இந்த ப்ளவுஸோட சாரீ டிசைனிங் வீடியோ நான் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதையும் போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ போடுற அந்த மெரூன் கலர் வந்து அந்த சாரியோட கலர் தான். ஸோ அவ்வளோதான் இந்த ப்ளவுஸோட டிசைன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இதோட நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.